ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கேள்வி. இந்த 25 அதிகாரத்தில் கேள்வின்ற அதிகாரம் தான் பார்க்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு குறள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ கேள்வி செல்வம் தான் எல்லாத்துலேயுமே பெரிய செல்வம்னு சொல்கிறாரு வள்ளுவர். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது செழுமையான கருத்துக்களை செவி வழியாக கேட்பது தலையாயது. அப்படி இல்லாத பொழுது சிறிது உணவானது வயிற்றுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். செவி உணர்வின் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து. செவி உணர்வின், அதாவது செவி வழியாக கேட்கப்படும் அந்த கேள்வி ஞானத்தை உடையவர். அவி உணவுனா யார்? அவி உணவு சாப்பிட்றவங்க இந்த புலவர்கள், ஞானிகள், முனிவர்கள். இந்த அவி உணவை சாப்பிடக்கூடிய ஆன்றாரோடு ஒப்பப்படுவர். நிலத்தில் ஆன்றாரோடு ஒப்பப்படுவர் அப்படின்னு சொல்கிறாரு. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது கற்றவரிடம் கேட்டு தெளிந்து அது கற்றிலன் ஆயினும், கற்காதவனாக இருந்தாலுமே கற்றவர்களிடையும் கேட்டு தெரிந்து அதை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு ஊன்றுகோல் போல அது உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இழுக்கல் உடையிலி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். ஊன்றுகோல் உதவுவது போலவே, அதாவது இழுக்கல் உடையிலி, அதாவது வழுக்கிற இடத்துல நமக்கு எப்படி ஊன்றுகோல் உதவுதோ அதை போலவே ஒழுக்கம் உடையவங்களுடைய அந்த ஒழுக்கம் உடையவங்க சொல்லக்கூடிய அந்த பண்புகளை நம்ம பின்பற்றி நடக்கிறது நமக்கு துன்பம் வந்த காலங்களையும் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்ல வராரு. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் நான்ற பெருமை தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்ல ஒரு சொற்களை நம்ம கேட்குறோமோ, நல்ல ஒரு கேள்வி ஞானத்தை நம்ம கேட்குறோமோ, அது அந்த அளவுக்கு அது நமக்கு பெருமையை தரும். நம்ம அந்த அளவுக்கு நம்மளே அந்த சொற்பொழிவு நம்மளை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாரு. பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்தும் ஈண்டிய கேள்வியவர். கேள்வி பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்தும் ஈஞ்சிய கேள்வியவர். இது என்னதுன்னா, கேள்வி அறிவு உடையவர்கள் சிலவற்றை, அதாவது எதையும் கேட்டு அறிந்து கொள்ளும் நுணுக்கமான அறிவை உடையவர்கள் சிலவற்றை தாம் தவறாக உணர்ந்திருந்தாலும் அறிவற்ற சொற்களை பேச மாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு அசம்ஷனில் அதை தப்பாக நினச்சிருந்தாலுமே அதை தவறாக நினச்சி அறிவற்ற சொற்களை பேச மாட்டோம். அதாவது நுட்பமான அந்த கேள்வி அறிவை உடையவங்க. கேட்பினும் கேளா தகையவாய் கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளா தகையவாய் கேள்வியால் தொடுக்கப்படாத செவி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தல், அதாவது நல்லவங்க சொல்கிறத கேட்க மறுக்கிற அந்த காதுகள் நல்ல காதுகளாகவே இருந்தாலும் அது செவிட்டு காது என்றே கருதப்படும். அதுதான் சொல்கிறாரு. கேட்பினும் கேளா தகையவாய் கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்னு சொல்கிறாரு. நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதில் அரிது. அதாவது நுணங்கிய கேள்வி அறிவு, கேட்டு அறியும் அந்த கேள்வி அறிவு இல்லாதவங்க அடக்கமான பேசும் பண்புகளை கொண்டவர்களாக இருக்க முடியாது. அது அரிது அப்படின்னு சொல்கிறாரு. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும். அதாவது எல்லா குறள், அதாவது எல்லா அதிகாரத்திலையுமே 9 குறளில் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் வள்ளுவர். 10வது குறளில் கோபமாக நம்மளை திட்டிடுவார். அதுதான் இந்த குறள். செவியின் சுவையினரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன் அப்படின்றாரு. செவி அந்த கேள்வி ஞானமும் எவ்வளவுக்கெவ்வளோ நல்ல ஒரு சொற்களை பண்புகளை நம்ம கேட்டு உணரக்கூடிய அந்த செவியின் அந்த சொற்பொழிவுன சுவையை உணராத மக்கள் வாயோட சுவையை மட்டும் உணர்ந்திருந்து அந்த மக்கள் இருந்தாலும் என்ன இல்லாட்டாலும் என்ன அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு வள்ளுவர். ஸோ உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.